அனைவருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி a வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 3 தரப்பு பீப்புள் வந்து பார்க்கலாம். ஒன்று 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லை 11th பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லை 10th ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நான் தெளிவாக வந்து பேச போகிறேன். எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. அஃப்கோர்ஸ் நீங்கள் நினைக்கலாம், மார்ச் மந்த்ல தானே எங்களுக்கு பப்ளிக் இருக்கு. ரைட் நோ நம்ம ஜான்வரியில தான் இருக்கிறோம். இடையில பிப்ரவரி வேற ஒரு மந்த் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் பப்ளிக் எக்ஸாம் சீக்கிரமா வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிப்ரவரியில் உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். ஸோ காமர்ஸ் குரூப்க்கு அஃப்கோர்ஸ் ப்ராக்டிக்கல் இல்லை, அண்டு மிச்சம் எல்லாருக்குமே ப்ராக்டிகல்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குப்பா. ஸோ ஜான்ல உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம் போயிட்டு இருக்கும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சில ஸ்கூலில் இந்த சைக்கிளிக் டெஸ்ட் 1, சைக்கிளிக் டெஸ்ட் 2 இப்படி வரிசையாக வச்சுட்டு இருப்பாங்க. இல்லைனா ரிவிஷன் எக்ஸாம் 1, ரிவிஷன் எக்ஸாம் 2. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி பப்ளிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம என்ன ட்ரிக் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸ்டடி ட்ரிக். அஃப்கோர்ஸ் ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது, திஸ் ஆர் தட்ன்னு சொல்லலாம். ஸோ ஒன் டேல ஆல் சப்ஜெக்ட்ஸா இல்லைனா பெர் சப்ஜெக்ட் பெர் டேவான்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா பெர் சப்ஜெக்ட் பெர் டே தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஒன் டே ஆல் சப்ஜெக்ட்ஸ்னா நம்ம வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் நமக்கு சம்வேர் லேக் ஆகும். ஸோ நம்ம ஒரு எல்லாமே ஒரு half அன் ஹவர் நம்ம வந்து ஷெடியூல் பண்ணி படிக்கிறோம்னா எல்லா சப்ஜெக்டும் அந்த 30 மினிட்ஸ்ல நம்ம எவ்வளோ நேரம் படிச்சிருப்போன்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த மெத்தட் போகாதீங்க. பெர் டே பெர் சப்ஜெக்ட் இந்த மெத்தட் நீங்க வந்து போங்க. ஏன்னா நமக்கு வந்து வாரத்துல 7 நாள் இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் சண்டே நமக்கு சாட்டர்டே வரைக்கும் நமக்கு வந்து 7 நாள் இருக்கு. நீங்க சண்டே வந்து ஆல்வேஸ் உங்களோட ரிவிஷன் டேவா நீங்க வந்து வச்சுக்கோங்க. என்ன அந்த 6 நாள்ல படிச்சீங்களோ அதை ரிவிஷன் பண்ணுங்க. மிச்ச 6 நாள் நீங்க வந்து படிங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங். இது நம்ம வந்து கண்டிப்பா பண்ணியே ஆகணும். இப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நாளைக்கு நமக்கு வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கமெண்ட் செக்ஷன்லயுமே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க வந்து சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக் பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் நம்ம வந்து படிக்க போறோம். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அப்டக்கிள்ஸ் நிறைய இருக்கும். என்ன அப்டக்கிள்னு கேட்டீங்கன்னா, ரிவிஷன் எக்ஸாம் வைப்பாங்க. சில டைம் பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூல்ல கோச்சிங் கிளாஸ் வைப்பாங்க. அண்ட் தென் பாதி பேர்னு சொல்ல முடியாது, பட் சம் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா டியூஷன் போவீங்க. டியூஷன்ஸ் இருக்கும். நான் எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் நான் அந்த பிளான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டே டைமில் தான் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு சூப்பரான டைம் இருக்கு. என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏர்லி மார்னிங். ஏர்லி மார்னிங் கேட்டிங்கன்னா 4 AM. ஸோ 4 AM ஷார்ப்பாக இருந்துச்சு. என்னென்னலாம் வேலை இருக்குதோ எல்லா வேலையும் 4:15 நீங்கள் வந்து ஷார்ப்பாக முடிச்சுட்டு படிக்க உட்காந்துருங்க. நீங்க வந்து டியூஷனே போனாலும் சில பேர் பாத்தீங்கன்னா மார்னிங் 7 மணிக்கு டியூஷன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் அது பாத்தீங்கன்னா ரேர் கேஸ். மோஸ்ட்லி ஈவினிங் தான் நிறைய பேர் டியூஷன் போவீங்க. ஸோ ஸ்கூலுக்கு போறமே நம்ம வந்து வச்சுக்கலாம். 8:30 ஸ்கூலுக்கு நீங்க 7 o'clock கிளம்ப ஆரம்பிச்சீங்கன்னா கூட இட்ஸ் ஃபைன். யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம் டு ஸ்டடி. ஓகேவா? ஸோ இந்த ஒன்று நீங்க வந்து பண்ணிடுங்க கிரமமா. ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஏர்லி மார்னிங்கா உங்களை என்கேஜா வச்சுக்கிற மாதிரி. ஸோ நம்ம சேனல்லுமே கூட பாத்தீங்கன்னா டெய்லி சம் மோட்டிவேஷன் இல்லை ஒரு வீடியோ, உங்களுக்கு ஒரு கான்செப்ட். இப்போ 12th ஸ்டாண்டர்ட்ல ஒரு கான்செப்டை ஷார்ட்ஸ் வீடியோல அந்த 4 மணிக்கு நான் வந்து கொடுக்க பார்க்குறேன். ஜஸ்ட் டு என்கேஜ் யூ. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் அக்னாலேஜ் அந்த வீடியோவில். ஓகேவா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, டோன்ட் லேர்ன் த்ரூ ஃபோன். ஸோ மொபைல் யூஸ் பண்ணி ஃபுல்லாக லேர்ன் பண்ணாதீங்க அந்த பர்டிகுலர் டைமில். இப்போ 4:15னா நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க. உதாரணத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து புரியல. நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸே நம்ம வந்து எடுத்துக்கலாம். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம்ப்பா. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு 5 மார்க் எடுத்துக்கலாம். இல்லை கெமிஸ்ட்ரிலேயே நம்ம நிறைய டீச் பண்ணிருக்கோம். கெமிஸ்ட்ரியில் ஒரு 5 மார்க் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அது படிக்கலைன்னா இந்த காலையில் மார்னிங் டயத்தில் நம்ம வீடியோவை பார்க்காதீங்க. நம்ம வீடியோன்னு இல்லை, எந்த ஒரு யூடியூப் வீடியோவையும் நீங்கள் வந்து பார்க்காதீங்க. மார்னிங் டைம் வீடியோ பார்க்கறதுக்கு இல்லை, நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். ஸோ முன்னாடி நாளே நீங்கள் வந்து மெட்டீரியல், சப்போஸ் நீங்கள் ஆன்லைனை பார்த்து படிக்கிறீங்கன்னா பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் சஜஸ்ட் என்ன, பெட்டர் பை கைடுப்பா. ஸோ கைடு வாங்கிக்கோங்க. உங்களால் புக்கில் வந்து மார்க் பண்ண முடியலன்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆல்வேஸ் புக்கை பார்த்து படிக்கிறதா தான் இருக்கட்டும். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எந்த லெவல் ஒர்க் ஆகும்னு தெரியாது. ஸோ நீங்கள் பெட்டர் யூ கெட் கைடு. ஸோ எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே படிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் கைடில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன் ஷார்ட்டில் நீங்கள் எல்லா கொஷின்ஸும் அட் டைமில் படித்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. அடுத்தடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கீப் ட்ராக் ஆஃப் ஆல் யுவர் திங்ஸ். இதெல்லாம் தான் நான் வந்து பண்ணேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா +2ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். பட் நீங்கள் நினைக்கிற அளவு பெரிய மார்க் இல்லை, 566 தான் எடுத்தேன். பட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதை விட நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம்.
ஸோ நான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ், ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த குரூப் நான் வந்து எடுத்திருந்தேன். ஓகேவா, நீங்கள் அதை விட நீங்கள் மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ அதான் என்னுடைய விஷ். அதுக்கு தான் நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னா ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி வச்சுருப்பேன். என்னுடைய ஆல்வேஸ் 2 சஜஷன் என்னன்னா, மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும். அதாவது இப்போ ஒரு லெசனில் ஒரு சப்ஜெக்டில் 12 லெசன்ஸ் இருக்குன்னா குறைந்தபட்சம் நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, யாராக இருந்தாலும் 50 to 60% கம்ப்ளீட்டாக படிக்கணும். அதை ஸ்கிப் பண்ணாமல் 12 சாப்டர் இருக்குன்னா அதில் 6 சாப்டர் நீங்கள் தரவாக இருக்கணும். எந்த கேள்வி எப்படி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல்சோ நம்ம முக்கியமான கோல் நம்ம எதுவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பப்ளிக் எக்ஸாம் தானே ஒழிய ரிவிஷன் எக்ஸாம் கிடையாது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி ஒன்று வரும், வீல் பேரோ ஸ்டோரி. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு திருடா இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு நாள் உள்ளே போவான், போயிட்டு அந்த வீல் பேரோ அதாவது தள்ளு வண்டியில் பார்த்தீங்கன்னா சில அட்டை பெட்டி அதெல்லாம் எடுத்துட்டு வெளியே வருவான். அங்கே இருக்க செக்யூரிட்டி கேட்பாரு, என்னது இது? அட்டை பெட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி வருவான், என்னது இது? அட்டை பெட்டி தான் சார். 6வது நாள் கேட்டாரு செக்யூரிட்டி, ஏய் நீ எதையோ ஒன்று திருடுற, என்னமோ ஒன்று திருடுறடான்னு. அடுத்துதான் அவன் சொல்லுவான், நான் இந்த மாதிரி தள்ளு வண்டியை திருடிட்டு இருக்கேன். ஸோ நம்ம நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அட்டை பெட்டி மேலே நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருந்துட்டு இந்த தள்ளு வண்டியை நம்ம வந்து விட்டுறோம். மெனி டைம்ஸ் we are focused on paper dust but we are just leaving the wheelbarrow. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டோரி மாதிரி தான் உங்களுக்கு. நம்ம மெனி டைம் நம்ம என்ன பண்ணிடுறோம், ரிவிஷனில் நான் 100 எடுக்கணும், பக்காவா 100க்கு 100. அதாவது பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னா 470+, நம்ம 12th இருந்தீங்கன்னா 550+. இந்த மாதிரி நினைக்காதீங்க. நமக்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம். அதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க படிச்ச சேம் கொஸ்டினே படிப்பான் எல்லாருமே. இப்போ ஆஃப் இயர்லிக்கு ஒரு கொஸ்டின் படிக்கிறான்னு வைங்களேன், ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், பிசிக்ஸ் எடுத்துக்கலாம். பிசிக்ஸ்ல ஒரு 5 மார்க் தான் நான் வந்து படிச்சிருக்கேன்னு வைங்களேன். அதே இதோட பப்ளிக்ல போனீங்கன்னா ஆப்பு தான் கண்டிப்பா. நீங்க என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஆட் ஆன். ஒவ்வொரு எக்ஸாம்லயுமே நீங்க புதுசா படிக்கணும், ஒவ்வொரு வீக்லயுமே நீங்க வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கணும். அதுக்கு தான் சொன்னேன், டு டூ லிஸ்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு நோட்டை போடுங்க. என்னென்ன படிச்சிருக்கேன் என்னென்ன படிக்கலன்னு இப்பயே எழுதுங்க. ஸோ தமிழ்ல என்னென்ன படிச்சிருக்கேன், இங்கிலீஷ்ல என்னென்ன படிச்சிருக்கேன், புக் பேக் கவர் பண்ணியிருக்கேன்னா. புக் பேக் ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெர் இஸ் அ சேயிங் தட் இந்த ரேஷியோவில் தான் உங்களுக்கு கேட்பாங்க, 70:30 ரேஷியோ. 70 is for your book back and 30 is for remaining booking and creative some other things. ஸோ அதனால் புக் பேக்கை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் பப்ளிக் எக்ஸாம். ஸோ புதுசாக நீங்கள் வந்து படிங்க, படிச்சதே படிச்சுட்டு போயிடாதீங்க. இப்போ மேக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த சாப்டர்லாம் தொடவே மாட்டான், இன்டெகிரேஷன்லாம் தொடவே மாட்டான், 9th சாப்டர்லாம். ஸோ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் இருந்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸில் சில லெசன் எடுக்கவே மாட்டான். 11th ஸ்டாண்டர்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில சப்ஜெக்ட் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன் இதெல்லாம் தொடவே மாட்டாங்க. அந்த மாதிரி சப்ஜெக்டையும் படிங்க. 9th சாப்டருக்கு வெயிட்டேஜ் அதிகம். ஐ எம் டாக்கிங் அபவுட் 12th மேக்ஸ். ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ரிவிஷனுக்கு நல்ல மார்க் எடுக்கணும். ரிவிஷனுக்கு நான் படிச்சா போதும், காலத்தை ஓட்டணும். இப்போ இன்னைக்கு 13ஆம் தேதியா, மேபி ஒரு 17ஆம் தேதி உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம் தேடி மட்டும் படிச்சுட்டு போயிடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ 2 நாள் லீவ் விடுறாங்கன்னா நீங்க அந்த இம்பார்ட்டன்ட் மட்டுமே ரிவைஸ் பண்ணாதீங்க, புதுசா படிங்க. அதான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம அப்படி இப்பயே நம்ம பண்ணாதான் நம்ம வந்து பண்ண முடியும். ஏன்னா நமக்கு திரும்பவும் நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம் நமக்கு வைக்க மாட்டாங்க, லாட் ஆஃப் பாசிபிள். ஸோ ஃபார் ஷுர் யூ வில் ஹேவ் 2 எக்ஸாம்ஸ், ரிவிஷன் 1 ரிவிஷன் 2 கண்டிப்பா இருக்கும் எப்பேற்பட்ட மாணவர்களுக்கும். அண்ட் ப்ராக்டிக்கல், ஈவன் இஃப் யூ ஆர் ஸ்டடிங் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் தீஸ் எக்ஸாம். இதை தாண்டி நீங்க தனியார் பள்ளியில படிச்சீங்கன்னா டெஃபினட்டா யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸாம்ஸ். அண்ட் நீங்க ஏதாச்சும் குறும்புத்தனம் பண்ணி மார்க் ஏதாச்சும் எடுக்காம கிளாஸ் ஏதாம அட்டன் பண்ணாம இருந்தீங்கன்னா கோச்சிங் கிளாஸ்னு உங்களுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால நீங்க இருக்கிற டைம் கம்மி தான். இது மேபி உங்களுக்கு அட்வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கலாம், பட் அதான் ஆனஸ்ட். நான் நிறைய வீடியோவில் இதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கு டெய்லி என்ன படிக்கலாம், அப்படி இல்லைன்னா எப்படி இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோன்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம், எப்படி பாஸ் ஆகுது, இப்படி எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கற்றுத்தர போகிறேன். ஆல்சோ பார்த்தீங்கன்னா டீச்சிங்கும் உங்களுக்கு நான் பண்ண போகிறேன். இங்கிலீஷு, தமிழ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இந்த ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் வந்து மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலைல எழுந்திரிச்சு ஒரு நாள் ஒரு சப்ஜெக்ட் இப்படி தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சண்டேஸ் நீங்கள் வந்து என்ன படிச்சிங்களோ அதை ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.